Hello friends, welcome to my Deepshali's Kitchen. இப்போ நம்ம Deepshali's Kitchenல பார்க்க போற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பாத்தீங்கன்னா காராமணி பயிரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காராமணி பயிர்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கு. இதுல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த காராமணி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா மற்றும் பல ஆசியா நாடுகள்ல பிரபலமான ஒரு பருப்பு வகையா இருக்கு. இதுல இருக்க புரதம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கிய பங்கா இருக்கு. நம்மளுக்கு சீக்கிரமா ஜீரண சக்தி ஆகுறதுக்கும் செரிமான பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கும் இதுல இருக்க நார்ச்சத்து ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இரும்பு, மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற விட்டமின்ஸ்களும் கனிமங்களும் நிறைய அடங்கி இருக்கு. இந்த காராமணி சுண்டல் பாத்தீங்கன்னா நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால நம்மளுக்கு சீக்கிரமா பசி எடுக்காம இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. அதனால வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய குடல் சீராக செயல்படுவதற்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. இதனுடைய ஜீரண சக்தி பாத்தீங்கன்னா நம்ம குடல் செயல்பாட்டை சீராக செயல்பட வைக்க ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ராலோடைய நிலையை நல்ல நிலையில வச்சுக்கிறதுக்கும் இந்த காராமணி பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம சுகர் பேஷண்ட்டும் இதை தாராளமா எடுத்துக்கலாம். ஈவினிங் டைம்ல சுண்டல் மாதிரி நீங்க வேக வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இதை பயன்படுத்தி குழம்பு, சாதம் இந்த மாதிரிலாம் நீங்க செஞ்சு சாப்பிடும்போது சுகரும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த காராமணி பயன்படுத்தி நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம சாலடுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணிட்டு அதில் இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து கூட டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காராமணி பயிர் பார்த்தீங்கன்னா உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது தான். ஆனால் இது அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இதில் வாயு பிரச்சனை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இந்த பயிரை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சிருங்க. ஒரு 2 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிருங்க. நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. அதுக்கப்புறம் இதை சமைக்கும் போது உப்பு, மசாலாலாம் ரொம்ப அதிகமா சேர்க்காம செய்யும் போது வாயு பிரச்சனை அதிகமா ஏற்படாம இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ இந்த காராமணியில 100 கிராம் அளவுக்கு நீங்க காராமணி எடுத்துக்கும் போது ஒரு நாளைக்கு கலோரி பாத்தீங்கன்னா 335 இருக்கு. புரதம் பாத்தீங்கன்னா 23 கிராம் அளவுக்கு கிடைக்கும். கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 60 கிராம் இருக்கு. நார்ச்சத்து 10 கிராம் இருக்கு. கொழுப்பு பாத்தீங்கன்னா 1 கிராம் தான் இருக்கு. ஸோ வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க தாராளமா இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இதுல விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. விட்டமின் ஏவும் சியும் இருக்கு. இரும்பு, மெக்னீசியம், பொட்டாசியம், சிங்க் போன்ற கனிமங்களும் இதுல இருக்கிறதால நம்மளுடைய இதயத்துக்கும் சரி, அதே மாதிரி உடல் எடை குறைக்கிறதுக்கும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதே போல சுகர் பேஷண்ட்ல இருக்கிறவங்க, எலும்பு வலிமை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இதை தாராளமா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இது நம்ம தோல் மற்றும் முடி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. இதை நீங்க ஆரோக்கியமான முறையில சமைச்சு சாப்பிட்டு நீங்களும் பயன் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.